போர்ட்ஸின் மலை எந்த விடலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, விஷாலும் அன்ஷிதாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கான்வர்சேஷனே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க நல்லாவே நிறைய விஷயங்கள் வந்து ஜென்யூனாக வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, விஷால் வந்து வந்தார். ஸோ ஃபேமிலி இல்லை இன்றைக்கி அவங்க ஃபேமிலியில் நடந்த அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, விஷால் வந்து நான் வெளியே போனோன்னே எங்கள் அம்மாவை எங்கேயாவது தனியாக கூப்பிட்டு போகணும் ட்ரிப்பு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே வந்து அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க, என்னடி அப்பாவை கூப்பிட்டு போ, நீ இப்பயும் பாரு திருந்துறப்பாரு, அப்பா வந்து உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, நீ வந்து இப்பயும் வந்து அம்மாவை விட்டுட்டு போவேன் அப்பாவை விட்டுட்டு போவேன் அம்மாவை மட்டும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிற, அப்பாவையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லை அப்பா இப்போ தான் வந்து ஏதோ பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காராம், ஸோ அதனால் அவர் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படிலாம் இல்லை, நீ ஒழுங்காக கூப்பிட்டு போகிறதுனா இல்லை 2 பேரையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டியெல்லாம் பயங்கர எனர்ஜி, ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவங்க அழுத விஷயம் வந்து பார்க்கும்போதே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷால் இருந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக வந்து நான் எங்கள் அப்பா வரலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பாட்டு போட்டோடனே நான் காலி, அது ஒரு மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்டே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் சொல்லிட்டு இருந்தார். பார்க்குற நம்மளுக்கே வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போதும் சரி, அவங்க அப்பா வரல அப்படின்னோடனே அவர் அழுதுட்டு இருந்து ஓடி போய் அங்கே டோர்கிட்ட நின்று அவர் அழுது அவங்க அப்பாவை ரிசீவ் பண்ண விதம் சரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா உள்ளே வந்து பயங்கரமான சம்பவங்கள் பண்ணார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து இப்போ விஷால் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு, கவுண்டர் அடிக்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் எங்கே வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க அப்பா செம்ம வைப்பாக வந்து இருந்துட்டு போனார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஜென்யூனான ஒரு அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்கோ, எங்கேயாவது டூருக்கு அனுப்பு, நல்லா அவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க, சூப்பரான ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.